ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் பிரியாணி தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சுக்கா பிரியாணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் தான் பண்ணுறோம். அண்ட் சுக்கா பிரியாணி வித் கோங்குரா, இதுதான் இந்த வீடியோ. நாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹோல் கரம் மசாலாஸ் எடுத்துட்ருக்கேங்க. பட்டை ஒரு 3-4 துண்டு, அண்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், லவங்கம் அதாவது கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ ஒரு 4-5, முந்திரி ஒரு 4, ஒரு ஏலக்காய் ஒரு 2, கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நான். இது எல்லாத்தையும் பவுடராக அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரையணும்னு இல்லைங்க, கொஞ்சம் குறவரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அது ஒரு சைடு இருக்குது. அண்டு கோங்குரா லீவ்ஸ் வந்து கிடைக்கும் இல்லைங்களா கடைகளில், அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கடாயில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க சைடில். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நம்ம இப்போ அரைக்க போகிறோம். பிரியாணி செய்ய போதுமான அளவுக்கு ஒரு பெரிய கடாய் பாத்திரமாக எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து நம்ம அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணி வறுத்துட்ருக்கேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அது கூடவே ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை வந்து அரைச்சி விழுதாக எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி அதை நல்லா ஆனியன் ஸ்மெல்ல போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்டு உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா அந்த மசாலாவில் நல்லா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோம். அந்த மசாலா வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுருக்கேன். கோங்குரா லீவ்ஸையும் பச்சை மிளகாவையும் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா பேஸ்ட்டாக ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறோம். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். அரைச்ச கோங்குரா லீவ்ஸ் அண்ட் பச்சை மிளகா பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. அண்டு கறிவேப்பிலை வந்து ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். என்னடா கோங்குரா லீவ்ஸ்ன்னு சொல்கிறாலே என்னென்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க தமிழில். அண்டு சோரல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க நார்த்லலாம். ஆந்திராவில் வந்து கோங்குரா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா, இது ரிச் இன் அயர்ன், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஃபோலிக் ஆசிடுங்க, கால்சியம், பொட்டாசியமும் இருக்குது, அண்ட் மெக்னீஷியமும் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் குட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டயட்ரி ஃபைபர் இதில் நிறையாவே இருக்குங்க. அயர்ன் லெவலை பூஸ்ட் பண்ணும், இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், ஸ்ட்ரென்த், இம்யூனிட்டி அண்ட் போன் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், குட் ஃபார் ஹார்ட் ஹெல்த், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன தண்ணி தேவையான அளவோ அதை வந்து ஆட் பண்ணி தண்ணி கொதிச்சதும் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணிங்கிற அளவுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூடவே ஒரு 1/2 லெமனை வந்து லாஸ்ட்டாக ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி சூடாயிடுச்சு, அதனால் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கு விட்டுட்டு நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே வச்சு தம் மாதிரி வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டோன்னா நல்லா தம் ஆகி நல்லா ரைஸ் குக் ஆகிடும். இந்த கோங்குரா சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்பு ப்ராசஸ்ங்க இது. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணி ரைஸை வந்து அதிலேயே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அண்டு தனியாக சிக்கனுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி அந்த சிக்கனும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம், அவ்வளோதாங்க. சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு இந்த சைடில் நாம் ஆனியனை வந்து கட் பண்ணி நீட் அண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த சிக்கனை வந்து குட்டி குட்டி பீஸாக வாஷ் பண்ணி நல்லா போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் போன் சிக்கன்னாலும் எது வேணால் எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும் சொல்லிவிட்டு அந்த கிட்ஸுக்கும் அதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம்.
ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸை வந்து பவுடர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு வந்து சினமன் ஸ்டிக்ஸ் வந்து 1 எடுத்திருக்கேன். க்ளவுஸ் வந்து 2, காடமம் வந்து இலாச்சி 2 எடுத்திருக்கேன். அனீஸ் சீட்ன்னு சொல்கிற மராட்டி மொக்கு வந்து 1 எடுத்திருக்கேன். ஸ்டோன் ஃப்ளவர்னு சொல்கிற கல்பாசி வந்து 2லேருந்து 3 ஸ்மால் பீசஸ் எடுத்திருக்கேங்க. அண்டு ஜாவித்ரின்னு சொல்கிறது வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அண்டு கொரியாண்டர் சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் ஜீரா பவுடர் ஆர் கியூமின் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அண்ட் சால்ட் வந்து தேவைக்கேற்ப எடுத்திருக்கேங்க. அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறோம். மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கிறோம். நல்லா நைஸாக இருக்கணும்னு இல்லை, குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். மீன்வைல் ஒரு பெரிய கடாயில் அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆனியன் அண்டு சிக்கன் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியனை வந்து பெரிய பெரிய ஸ்லைசஸாக போட்டு ஃப்ரை பண்ணி அண்ட் நம்ம அரைச்ச மசாலா பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம மசாலா அரைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் மசாலா பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அண்டு தேவைக்கேற்ப சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அண்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சுவையான இந்த சிக்கன் மசாலா சிக்கன் பிரியாணிக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. சிக்கனை வந்து இந்த மாதிரி கடாயில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு கை அளவுக்கு கறி லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆஸ் யூஷுவல் எங்கள் மரத்துலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் தாங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மசாலா ரெடியானதும் தனியாக ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். அண்ட் அதை வந்து நீங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் எப்படி சர்வ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்சைட் டவுனாக பிளேட்டில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க. இதுதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான கோங்குரா சிக்கன் பிரியாணி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். தேங்க்யூ. பாய். See you in another video.